Hello children, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? நான் மட்டும் தனியா அதை விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கா? ஆமா, நான் மட்டும் தனியா இல்ல, உங்களோட சேர்ந்துதான். ஓகே, இப்போ நான் வந்து ஷெல்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன், கொஞ்சம் பேட்டர்ன்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்னன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியாதா? என்ன ஃபார்முலா இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம்னு? எஸ், ரீலேர்னிங் த ஃபார்முலா அந்த சீரீஸ்ல அடுத்த ஃபார்முலா நம்ம பார்க்க போறோம். சரியா? என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்ப பாருங்க, இதுல 6 5 4 3 2 1 இப்படி சொல்லாம 1 2 3 4 5 6 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6. ஓகே, சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போற ஃபார்முலா. என்னன்னு புரிஞ்சுதா? எஸ், 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 sum to n terms of first n natural numbers or sum of first n natural number sigma k அப்படின்னு சொல்லுவோம், where k is equal to 1 to n. இதுக்கான ஃபார்முலா தான் நம்ம கொண்டு வர போறோம். சரி, இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸோட சம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. உனக்கு அந்த ஃபார்முலா ரொம்பவே நிறைய தெரியும், ஜஸ்ட் இப்போ இந்த மெத்தட்ல டெரைவ் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, சோ இப்போ 6 இல்லையா, 5 4 3 2 1. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காயினை தூக்கி இதோட வச்சுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் காயினை தூக்கி இங்க வைக்கிறேன். செகண்ட்ல இருக்க 2 காயினை தூக்கி இங்க வைக்கிறேன். காயின் இல்ல, ஷெல்ஸ். ஓகே, ஷெல்ஸ். அப்புறம் இந்த 3 ஷெல்ல தூக்கி இங்க வைக்கலாமா? வச்சாச்சா? இப்ப என்னாச்சு, இது கீழே பேஸ்ல 7 இருக்கு, அதாவது ஒரு 3 ரோ ஆயிடுதா? 3 ரோ, ஒவ்வொரு ரோலையும் 7 ஷெல்ஸ் ஈச். இப்ப 7 3s are எஸ் 21. ஆன்சர் இஸ் 21. கரெக்டா? ஆன்சர் வந்து 21. இப்போ நம்ம வந்து 6 n வந்து 6. ஃபர்ஸ்ட் 6 நேச்சுரல் நம்பர்ஸ் ஓடது போடும்போது என்ன கிடைச்சது நமக்கு? 6 plus 1 7 into 6/2 3. பாருங்க, 6 plus 1 7 6/2 3. இதுதான் 7 3s are 21 கிடைச்சது நமக்கு. ஓகேயா? சரி, இப்போ நம்ம ஈவன் நம்பர் எடுத்தோம் இல்லையா 6ன்னு, அடுத்து வந்து ஒரு ஆட் நம்பர் எடுக்கலாம். 7 எடுத்துக்கலாமா? 7 எடுத்துக்கலாம். 7 6 5 4 3 2 1 அரேஞ்ச் பண்ணியாச்சா? புரியுதா? இப்போ வந்து 7 பிளஸ், அதாவது 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் 6 பிளஸ் 7. ஸோ 1 பிளஸ் 2 பிளஸ் 3 டில் 7. ஓகே, அதோட ஆன்சர் என்னன்னு செக் பண்ண போறோம். போடலாமா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறேன், அந்த ஒரு காயின் இருக்கு இல்லையா, அதை தூக்கி இங்க வைக்கலாம். ஓகே, அடுத்து 2 காயினை தூக்கி இங்க வைக்கலாம். அடுத்து 3 காயினை தூக்கி இங்க வைக்கலாம். என்ன பண்ணி ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்றோம். அங்க இருக்க ஷெல்ஸ் தான், நான் அது எதுவும் மாத்தல, இங்க இருந்து எதுவும் எடுக்கல. ஓகே, கவனிச்சுதானே இருக்கீங்க? அதே ஷெல்ஸை நான் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்றேன். இன்டூ என்ன பண்றோம்? எஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த மாதிரி பண்றோம். இங்க ஆல்ரெடி 2 தான் வச்சிருக்கேன், அது அப்படியே தான் நம்ம திருப்பி ஒன்றும் பண்ணல. ஓகே, புரியுதா? சோ டு யூ பிலீவ்? எஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா 7 4s are 28. சோ ஆன்சர் வந்து 28. இப்போ கவனிச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 7, சரியா? 7 இருக்கச்ச 7 ஆட் ஆயிருக்கு இல்லையா? 21 பிளஸ் 7 28. கரெக்டா? சோ 28 தான் இருக்கும். ஓகே, இதுக்கான ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னா, பாரு, 7 எஸ் 7க்கு அடுத்த நம்பர் 8. 8/2 4 into 7, அதாவது 7 into 4. 7 4s are 28. என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்கலாமா மறுபடியும்? சரி, இப்போ அடுத்த ஒரு நம்பர் இன்னொன்னு பாத்துடலாமா? இப்ப 7 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, ஈவன். அடுத்தது 8 பார்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்துடும் என்ன பண்றோம்ன்றது. 8 7, அப்புறம் நம்ம 6 வைக்கணும். 6 வச்சாச்சு ஆல்ரெடி. 6 இங்க 5 4 3 2 1. ஓகேயா? வச்சாச்சு. சோ இப்போ இதுல எத்தனை இருக்கும் நீங்க கெஸ் பண்ண பார்க்கலாம். 28 பிளஸ் எவ்வளவு வச்சோம்? ஒரு ரோ எக்ஸ்ட்ரா வச்சோம்ல, 8. 28 பிளஸ் 8 எவ்வளவு வரணும்? 36 வரணும். ஓகே, இதை செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த சிங்கிள் காயினை தூக்கி இங்க கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ரோல வைக்க போறோம். இந்த 2 ஷெல்ஸை தூக்கி இங்க முந்தினதுல, அடுத்த 3 வந்து இங்க, அடுத்த 4
இங்க வச்சா உனக்கு ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன் ஈச் ரோ மாதிரி 4 ரோ கிடைக்கிறது. எத்தனை? ஒரு ரோலையும் 8 காயின்ஸ். அப்போ எஸ் 8 into 4 which is sorry 8 இல்லையா 9 இல்ல 9 into 4 I'm sorry 9 into 4 which is 36. கரெக்டா? 9 into 4 which is 36 கிடைச்சது. இந்த 9ங்கிறது என்னது? 8 plus 1 இல்லையா? 9ங்கிறது 8 plus 1 ஆச்சு. ஏன்னா 8 rows இருந்தது. இது வந்து 8/2. சரியா? இது அதே மாதிரி பார்க்கலாமா? இந்த 7 முதல்ல மொத்தம் 7 இருந்தது. கரெக்டா? 7 அப்படியே இருக்கட்டும். 7 அப்படியே இருக்கு. இது வந்து 7 plus 1/2. 7 plus 1/2. புரியுதா? அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 6/2 ஆச்சுங்க. 6 plus 1 ஆயிருக்கீங்க. சோ எல்லாத்தையும் காமனா பாருங்க பார்க்கலாம். ஈவனா இருந்தா அது இப்ப வந்து n வந்து ஈவனா இருந்தா n/2 அப்படியே வரும். அடுத்தது n+1 வரும். ஓகே, n ஆடா இருந்தா n+1/2 into n ஆகும். சோ மொத்தத்துல ஃபார்முலா என்ன? n into n+1/2. that is sigma k where k is equal to 1 to n. புரிஞ்சுதா இந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் புரிஞ்சுதா? சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னி ஒரு பிளேவே மெத்தட்ல ட்ரை பண்றதா. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, shall we do? நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா வீட்ல? ஐடியா புரிஞ்சுதா? நான் ஃபாஸ்டா சொன்னேன்னா திரும்பி ஒரு முறை பாரு, ஆர் ஸ்பீடு குறைச்சு பாத்துக்கோ. ஒருவேளை நான் ஸ்லோவா சொன்னேன்னா 2x ஸ்பீட்ல பாத்துக்கோ. So you know very well what to do. Okay, just enjoy and learn. Thank you. Bye.